சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த வழித்தடத்தில் விரைவில் பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வேகமாக வளர்ந்து வரும் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருவதால் தற்போது மெட்ரோ ரயில் சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது போல் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் பறக்கும் ரயில் சேவை திட்டத்திற்கு விதை போடப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் 1985ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சியில் பறக்கும் ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பறக்கும் ரயிலின் முதல் கட்டம் 1997ஆம் ஆண்டு கடற்கரை முதல் மயிலாப்பூர் வரை செயல்படுத்தப்பட்டது. பின்னர் 2007ஆம் ஆண்டு மயிலாப்பூர் வேளச்சேரி இடையே 2ஆம் கட்ட சேவை தொடங்கப்பட்டது. இதனிடையே 3வது கட்டமாக வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவைக்கான பணிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விறுவிறுவென நடைபெற்ற பணிகள் ஆதம்பாக்கம் பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினை காரணமாக பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. தற்போது பிரச்சினை தீர்க்கப்பட்டு தண்டவாளம் மற்றும் மின்மயமாக்கும் பணிகள் இறுதி கட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் இடையிலான பறக்கும் ரயில் சேவை திட்ட பணிகள் கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றன. கடந்த 2008ஆம் ஆண்டு 495 கோடி ரூபாய் மதிப்பில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் சேவை நீட்டிப்பு திட்டத்திற்கு அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் வேளச்சேரிக்கு இருந்தால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வேளச்சேரிக்கு இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் கிடையாது. ஆனால் இங்கேருந்து மெட்ரோ இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு இருக்குது, அங்கேருந்து நேராக சென்ட்ரல் வரையில் போகிறது இருக்குது. ஆனால் லோக்கல் ட்ரெயின் வேளச்சேரிக்கு கிடையாது. இங்கேருந்து தாம்பரம் போகிறது, செங்கல்பட்டு போகிறது அந்த ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. பறக்கும் ரயில் சேவை வந்ததுன்னா எல்லோரும் ஆட்டோவிலையோ பஸ்ஸுலையோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதுலேயே போயிடுவாங்க. பறக்கும் ரயில் கொண்டு வர போகிறாங்களாம், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க காலையிலே டிராஃபிக்கில் கஷ்டப்படுவாங்க. அதே இது ட்ரெயின் இருந்ததுன்னா அவங்க டைமுக்கு போயிடுவாங்க. எல்லாருக்குமே அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பறக்கும் ட்ரெயின் விட்றாங்க, ஆனால் அது விட்டாங்கன்னா ஒன்றும் சௌரியமாக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒன்றும் சௌரியமாக்கும், போகிறவங்க வரவங்களுக்கும் ஒன்றும் சௌரியமாக்கும். அதே மாதிரி இப்போ ட்ரெயினில் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இச்சின்னு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் விட்டாங்கன்னா இன்னும் அதோட சௌரியமாக இருக்கும். வேளச்சேரி பரங்கிமலை இடையில் ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் என 2 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. 12 ஆண்டுகள் முடங்கி கிடந்த திட்டத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு முடுக்கிவிட்டனர். இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஆதம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையங்களுக்கு இடையில் உள்வட்ட சாலையில் உயர்மட்ட ரயில் பாதையில் இருந்து கிருடர் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் பணிகள் மேலும் தாமதமானது. தற்போது உயர்மட்ட வழித்தடம் அமைக்கப்பட்டு அவற்றின் மீது கிருடர்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்த திட்டத்திற்கு 730 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அனைத்து பணிகளும் வரும் டிசம்பர் மாதத்துக்குள் முடிவடையும் எனவும் ஜனவரி இறுதியில் ரயில் சேவை தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்தால் பரங்கிமலை ரயில் நிலையம் மிக முக்கிய ரயில் நிலையமாக அமையும். அதாவது தாம்பரம் ரயில் நிலையம் போல அமையும். குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு பின்பு புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், வேளச்சேரி பகுதிகளில் இந்த பறக்கும் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வர உள்ளது. குறிப்பாக இப்பகுதியிலிருந்து வேளச்சேரி செல்வதற்கு பெரும் அவதியாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பறக்கும் ரயில் சேவை பயணிகள் பயன்பாட்டிற்கு விரைவில் வர உள்ளதால் பயணிகள் மிகவும் எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் நந்தினி.